எல்லாரும் ரொம்ப ஆசையோடு கேட்டுட்டு இருந்தீங்க. கானா வினோதனா இன்றைக்கி என்ட்ரி கொடுத்துட்டாரு. அது வந்து சாண்ட்ரா வந்ததுக்கப்புறம் தான் வராங்க. ஏன்னா அவர் கேட் ஓப்பன் பண்ணி வரும்போது இவங்க வந்து உட்காந்துருக்காங்க. என்ன பாட்டு போடுவாங்கன்னு வரைக்கும் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க. நெஞ்சுக்குள்ளே குடியிருக்கும் நம்ம சனம் அந்த வெறித்தனம் அந்த சாங் போட்டுட்டு உள்ளே கூப்பிட்டுருக்காங்க. நான் ஜெயிலர் சாங் போடுவாங்க அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். உள்ளே வந்தவுடனே அமித் அப்பா அவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இந்த மாதிரி தூக்கி அப்படியே ஒரு சுற்றுறாரு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார் பார்த்து. உண்மையிலேயே அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்ட் இருந்துச்சு. அதை 2 பேரும் கண்டினியூ பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அமித் வந்து அந்த பர்சனல் கவுன்சிலிங் கொடுக்க போய் அவர் அதை தவற விட்டுட்டாரு. அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்கும் இவ்வளோ லவ்வாக அமித்துக்கு உங்கள் மேலேங்கிற மாதிரி யாரோ கேட்குறாங்க. அப்போ அவர் ஒரு ஜோக் அடிக்கிறாரு. அடித்தோடனே எல்லாம் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அப்புறமா இங்கே உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரோரா அழுதுகிட்டே ஓடி வராங்க. ஓடி வந்து ஹக் பண்ணி சொல்கிறாங்க, எல்லோரும் நான் தான் ஒன்று அனுப்பிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. விடு, நான் உண்மையிலே எடுக்கணும்னு நினச்சி தான் போனேன், நான் ஒன்று ஏதாச்சும் சொன்னேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் பாரு இப்போ என்ன நினச்சி அழுறியா இல்லை 18 லட்சம் போச்சேன்னு நினச்சி அழுறியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே எல்லாம் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. உண்மையிலே இங்கே வந்து 2-3 வாரமாக வன்மம் கக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மனுஷன் வெளியே போய் பார்த்துட்டு ஐயோ நமக்கு இவ்வளோ சப்போர்ட் இருந்திருக்கே விட்டுட்டோமே அப்படின்னு நினச்சி இப்போ வரணும்னா அவர் வரலாம், அவ்வளோ வன்மத்தோடு வரலாம். பட் அந்த மாதிரி வன்மத்தோடு வரலாம். ரொம்ப ஹாப்பியாக கண்டென்ட்டாக வந்திருக்காரு. சாதாரணமாக மக்கள் ஓட்டால் எவிக்ட் ஆகி போயிட்டு வந்து வண்டியாக வன்மத்தை கொட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு இவர் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிஜமாவே ரொம்ப ஸ்வீட்டாக பிஹேவ் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ எப்போ வருவார் லைவில் தெரில, மேபி ஈவினிங் ஆகலாம். அந்த சுற்றி பார்த்தா அப்படி தான் தெரியுது. சாண்ட்ரா வர்றது மார்னிங் அப்படி ஆஃப்டர்நூன் 11, 12 o'clock 1 o'clock பக்கத்தில் வரலாம். அதுக்கப்புறமா இவர் ஈவினிங் போல் வருவார் போல இருக்குது. பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.